Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்பவே டிஃபரண்டான கேரட் சாதம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப சுலபம். அதே சமயத்துல சுவை ரொம்பவே பிரமாதமா இருக்கும். குறிப்பா இத நீங்க லஞ்ச் பாக்ஸா நீங்க உங்க குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்து அனுப்புனீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் உடனே காலியாகி வந்துரும். அந்த அளவுக்கு அற்புதமான சுவையோட இருக்கும். இத இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாயில ஒரு 3 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10லிருந்து 15 முந்திரி பருப்பு போல சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல சுவையாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாமே பொன்னிறமாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 போல கருவேப்பிலை இலைகள் அதையும் சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் ரொம்பவே நிறம் மாறி வந்துடக்கூடாது. அந்த மாதிரி நிறம் மாறி வந்துச்சுன்னா சுவை மாறிடும். அதனால கொஞ்சமாக நிறம் மாறின வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு. இப்போ இதில் ஒரு 3 போல மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். காய் துருகிறத பயன்படுத்தி துருகி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அரை நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன்றதுனால இந்த கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா வதக்கினா மட்டும் கேரட் வந்து சில டைம் நறுக்கு கடிப்படுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமாக, அதாவது 1 டீஸ்பூன் போல் தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. அப்போ அந்த கேரட் நல்லா உங்களுக்கு பூ போல் வெந்து வந்திருக்கும். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டோட எசன்ஸ் வந்து அந்த சாதத்தில் இறங்கி அந்த சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்க்கும் போது அதனுடைய சுவையும் மனமும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்குங்க. அடுத்ததான் ஒரு 2 டீஸ்பூன் போல் தேங்காய் துருகல் வந்து துருகி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. அதுக்கு அடுத்ததான் சாதம் நல்லா உதிரியாக வடிச்சிட்டு எடுத்து ஆற வச்சிருக்கேன். சூடான சாதத்தை வந்து போட்டு நம்ம கலந்தோம் அப்படின்னா அது வந்து குழஞ்ச மாதிரி இருக்கும், உதிரியாக இருக்காது, நல்லா இருக்காது. ஆற வச்சுட்டு நம்ம கலந்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 2 பேருக்கு தான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 1 கப் போல் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுருங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா நல்ல மனமாக சுவையாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கூடவே ஒரு டீஸ்பூன் போல் எலுமிச்சைப்பழ ஜூஸ் சேர்த்துங்க. நிறைய சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. ஒரு அரை நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க. ரொம்ப நேரம், அதாவது எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. நம்முடைய சுவையான கேரட் சாதம் ரொம்ப சுலபமாக, ரொம்ப அருமையாக, ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய சுவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் குறிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிகளுக்கு டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.